ஸ்ட்ரோப்ஸ் யூஸ் பண்ணி ஃபோட்டோஸ் எடுக்கிறதுல ஒரு அட்வான்டேஜ் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? அது என்னன்னு பார்க்கலாம். இந்த இமேஜ் பாருங்க. இதுல ஃபேன் ரொட்டேட் ஆயிட்டு இருக்கு. ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ண எக்ஸ்போஷர் செட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா, ஷட்டர் ஸ்பீட் 1/125, அப்பர்ச்சர் f2.8, அப்புறம் ISO வந்து வெரி ஹை வேல்யூ. ஆம்பியன்ட் லைட் கம்மியா இருந்ததுனால ப்ராப்பர் எக்ஸ்போஷருக்காக ISO இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். இதுல உங்களால மோஷன் பிளர் பார்க்க முடியுது. ஃபேன் ரொட்டேட் ஆகுது. அதோட பிளேட்ஸ் வந்து பிளர்ரியா இருக்கு. இந்த இமேஜ் பாருங்க. இதுவும் ஃபேன் ரொட்டேட் ஆயிருக்கும் போது சேம் செட்டிங்ஸ்ல எடுத்தது. எக்ஸெப்ட் ISO மட்டும் ரெடியூஸ் பண்ணியிருக்கேன். இதுல இன்னொரு வேரியேஷன் என்னன்னா, ஃபிளாஷ் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ ஃபிளாஷ் டியூரேஷன் ஷட்டர் டியூரேஷன் கூட ரொம்ப கம்மியா இருந்ததுனால இது எக்ஸாக்டா மூவ்மெண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணியிருக்கு. இன்கேஸ் இந்த செகண்ட் இமேஜ்ல நம்மளால மூவ்மெண்ட்டை சுத்தமா பார்க்கவே முடியல. எக்ஸெப்ட் அந்த ஃபிளான் பிளேடோட எட்ஜஸ்ல சின்ன மூவ்மெண்ட்ஸ் இருக்கே தவிர ஓவரால் இமேஜஸ் லைக் பர்ஃபெக்ட்லி ஷார்ப். நீங்க ஒரு மோஷனை ஃப்ரீஸ் பண்ணணும்னா ஃபிளாஷ் யூஸ் பண்றது வெரி மச் அட்வைசபிள். இதுல வந்து இன்னொரு சீக்ரெட் இருக்கு. என்னன்னு சொல்றேன். ஃபிளாஷ் டியூரேஷன் கம்மியா இருந்ததுன்னா அந்த ஃப்ரீசிங் அந்த மூவ்மெண்ட் ஃப்ரீசிங் வந்து இன்னும் பர்ஃபெக்டா இருக்கும். லைக் ரொம்ப ஷார்ட் டியூரேஷன்ல நடக்கக்கூடிய நம்ம ஃப்ரீஸ் பண்ணலாம். இது வந்து ஈக்குவலன்ட் டு ஹேவிங் அ வெரி ஹை ஷட்டர் ஸ்பீட். இதோட ஃபிளாஷ் டியூரேஷன் எப்படி ரெடியூஸ் பண்றதுன்றத பார்க்கலாம். லெட்ஸ் சே உங்ககிட்ட 100 வாட் ஃபிளாஷ் இருக்கு. அதுல நீங்க ஆஃப் ஆஃப் த பவர்ல எடுக்கிறீங்க. அதுக்கு பதிலா நீங்க 600 வாட் ஃபிளாஷ்ல 1/16 அப்படி இல்லைன்னா 1/32 பவர்ல எடுத்தீங்கன்னா the same amount of light அந்த 600 வாட் லைட்ல the flash duration would be even shorter. ஓகேவா? ஏன்னா அது ரொம்ப பவர்ஃபுல் லைட்டுங்கிறதுனால to get the to produce the same light அதை ஃபிளாஷ் டியூரேஷனை ஃபர்தரா ரெடியூஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ இந்த ரெண்டுத்துக்கு நடுவுலயே நீங்க போட்டோ எடுத்தீங்கன்னா இந்த ஸ்மாலர் பவர் 100 வாட் லைட்ல ஸ்லைட் மூவ்மெண்ட்ஸும் ஸ்லைட் பிளரினஸும் மோஷன் பிளரும் இந்த 600 வாட்ஸ்ல அந்த சின்ன பிளர்னஸ் கூட இல்லாம எடுக்கலாம். இப்ப புரியுதா? நீங்க ஒரு ஃபிளாஷ் வாங்குறீங்கன்னா இருக்கிறதுலயே ஹையஸ்ட் பவர் லைட் நீங்க எதை வந்து உங்களால அஃபோர்ட் பண்ண முடியுமோ அந்த ஹையஸ்ட் பவர் லைட் வாங்குறது வந்து ரொம்பவே சுட்டபிள். யுவர் ஃபர்ஸ்ட் லைட் வந்து கண்டிப்பா ஹையஸ்ட் பவர் லைட்டா இருக்கிறது வந்து பெஸ்ட். ஸோ இந்த மாதிரி நீங்க மோஷனை ஃப்ரீஸ் பண்ணலாம். லெட்ஸ் சே நீங்க வந்து ஒரு 300 வாட் லைட் வாங்கிட்டு அப்புறம் எனக்கு பத்தல, இது வந்து அவுட்டோர்ல என்னால சரியா யூஸ் பண்ண முடியல, இதை வந்து அப்கிரேட் பண்ணி 400 வாட் இல்ல 600 வாட்க்கு போகணுங்கிறதுக்கு பதிலா வாங்கும் போதே நீங்க ஐஎஸ் பவர் வாங்கிட்டீங்கன்னா யூ வில் கெட் 2 அட்வான்டேஜ். அது வந்து வெர்சடைலா இருக்கும். எல்லா சிச்சுவேஷன்ஸ்லயும் யூஸ் பண்ணலாம். யூ கேன் கோ அப் டு 1/256 nowadays. அவ்வளோ பவருக்கும் லோவஸ்ட் பவராகவும் யூஸ் பண்ணலாம். அட் த சேம் டைம் யூ வில் கெட் மோஷன் ஃப்ரீசிங் ஆல்சோ.